உங்க மனச மொத்தமா கொள்ளையடிக்க போற கதை இது. கேக்க ரெடியா? நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 129. சீதா ஆதித்யனின் திருமண நாள் அன்று காலை 3 மணிக்கெல்லாம் அலாரம் வைத்து எழுந்து விட்டான் ராகவன். உறங்குகையில் சின்ன சத்தம் கேட்டாலும் விழித்துவிடும் மது அலாரம் அடித்த சத்தம் கேட்டு கூட எழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அடித்த அலாரத்தை அவசரமாக எழுந்து ஆஃப் செய்த ராகவன் கவலை மறந்து கண்ணீர் மறந்து தூங்கும் துணையவளை மென் சிரிப்போடு பார்த்துவிட்டு விலகி கிடந்த போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்திவிட்டு பூந்துவாலை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அடுத்த 10 நிமிடத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்தவன் கத்திரி பூ நிற சட்டையும் பட்டு வேஷ்டியும் கட்டிக்கொண்டு தூங்கும் தன்னவளை இடையில் இரு கையையும் வைத்து நின்று ரசித்து விட்டு தன் தங்கையின் திருமணத்திற்கு கிளம்பி வரவேற்பறைக்கு சென்று விட்டான். 5 மணி முகூர்த்தம் என்பதால் வேதாச்சலம், கிருஷ்ணமூர்த்தி, சௌந்தர்யா மூவரும் கிளம்பி வரவேற்பறையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். வரவேற்பறைக்கு வந்த ராகவன் பெரியவர்கள் மூவரும் வரவேற்பறையில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர்களின் பக்கம் வந்தவன், என்ன நீங்க மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாசு, சஞ்சய் யாரையும் காணோம் என்று அந்த வரவேற்பறையில் அங்கும் இங்கும் என கண்களை சுழலவிட்ட ராகவன் அங்கு நின்றிருந்த பெரியவர்கள் மூவரிடமும் கேட்க, இன்னும் அவங்க எந்திரிக்கலப்பா என்றார் வேதாச்சலம். என்ன இன்னும் எந்திரிக்கலையா? இருங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று ராகவன் முதலில் சென்றது வாசுவின் அறைக்குத்தான். வாசுவின் அறை கதவை ராகவன் தட்ட போக கதவு தானாக திறந்து கொண்டது. அந்த அறையின் உள்ளே சென்ற ராகவன் வாசு, ஆதித்யன், சஞ்சய் மூவரும் ஒரே மெத்தையில் ஒருவர் மேல் ஒருவன் காலையும் கையையும் போட்டு படுத்திருப்பதை பார்த்துவிட்டு, இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம், எப்படி தூங்குறானுங்க பாரு என்று நினைத்தவன், வாசு என்று ஒரு சத்தம் தான் போட்டான். அடித்து பிடித்து எழுந்தான் சஞ்சய். தன் எதிரே தன் அண்ணன் நிற்பதை பார்த்துவிட்டு மெத்தையில் இருந்து கீழே இறங்கிய சஞ்சய், அண்ணா என்றார். மணி என்ன ஆச்சு? இன்னும் தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று ராகவன் கத்த, ராகவனின் இந்த சத்தத்தில் ஆதித்யன் எழுந்து விட்டார். நீங்க கல்யாணம் மாப்பிள்ளையா சார்? ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க, போய் குளிச்சுட்டு கிளம்புடா என்று ராகவன் ஆதித்யனை பார்த்து சத்தமிட, சரி மச்சான், இதோ இதோ போறேன் என்று பவ்யமாக சொன்ன ஆதித்யன் குளியலறைக்குள் சென்று விட்டான். சுனாமியே வந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன் என்று குப்புறப்படுத்தி இருந்த வாசுவின் பக்கம் ராகவனின் பார்வை போக அதை கவனித்த சஞ்சய், மாம்ஸ் மாம்ஸ் என்று வாசுவை தட்டி எழுப்ப, என்னடா என்று சலித்தபடியே எழுந்தான் வாசு. ஒவ்வொருத்தரையா வெத்தலை பாக்க வச்சு எழுப்பணுமாடா என்ற ராகவனின் குரலை கேட்டு நிமிர்ந்த வாசு ராகவனை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு, வாவ் மச்சான், வேட்டியும் சட்டையும் சூப்பரா இருக்குடா என்றான் கூலாக. கண்களை மூடி திறந்த ராகவன், டைம் ஆச்சுடா, எழுந்து போய் எழும்பி கிளம்பி தோழடா என்று கத்த, சரி மச்சான், இதோ இதோ குளிக்க போறேன் என்று பூந்துவாலையை தோளில் போட்டுக்கொண்டு குளியலறையின் பக்கம் வாசு போக, அங்க எங்கடா போற? அங்க ஆதித்யன் இருக்கான், அவன் 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 ரூம்ல போய் குளிங்க என்றான் ராகவன். மச்சான், இது என்னோட ரூம்ல என்று வாசு சொல்ல, டேய் என்ன சோதிக்காத, கிளம்பு, ஆதித்யன் அறையில பாத்ரூம் சும்மா தானே இருக்கு, அங்க போய் குளிடா என்று ராகவ் சொல்ல, சஞ்சயும் வாசுவும் சிட்டாக பறந்து விட்டார்கள். திவ்யாவும் சாத்விகாவும் அலங்காரம் செய்யும் பெண்களோடு சேர்ந்து சீதாவை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அரண்மனையின் வரவேற்பறையில் போடப்பட்ட மனையில் ஐயர்கள் மந்திரம் ஓதிக்கொண்டிருக்க திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த ஆட்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருந்தார்கள். மேளதாளங்கள் இசைக்கும் சத்தம் கேட்டு மெல்ல கண் விழித்து எழுந்த மது பக்கத்தில் படுத்திருந்த ராகவன் இல்லாததை பார்த்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தவள், ஐயோ டைம் ஆயிடுச்சு, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள்
எழுந்து குளியலறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தவள் சீதாவின் திருமணத்திற்காக ஆதித்யன் எடுத்து கொடுத்த கத்திரிப்பூ நிற புடவையை எடுத்து அழகாக கட்டி கொண்டவள், தலையை சீவி பின்னலிட்டவள், புடவைக்கு தகுந்த மாதிரி நகைகளை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டவள், கொஞ்சம் மல்லிகை பூவையும் சூடிக்கொண்டு வரவேற்பறைக்கு சென்றாள். ராகவன் திருமணத்திற்கு வந்தவர்களை எல்லாம் வரவேற்று கொண்டிருந்தான். அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு ஐயரின் பக்கத்தில் நின்றிருந்த சௌந்தர்யாவின் பக்கம் சென்ற மது, அம்மா, எல்லாம் சரியா இருக்கா? எதுவும் தேவைப்படுதா என்று கேட்க, எல்லாம் சரியா இருக்குமா, நீ சீதாவை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ண சொல்லுமா, நேரம் ஆகிட்டே இருக்குல்ல என்று சௌந்தர்யா சொல்ல, சரிமா என்ற மது சீதாவின் அறை பக்கம் சென்றார். சீதாவின் அறை கதவை மது தட்ட, கதவை திறந்ததென்னவோ திவ்யாதான். திவ்யா, சீதா ரெடி ஆகிட்டாளா என்று மது கேட்க, நீயே உள்ள வந்து பாருடி என்றாள் திவ்யா. சீதா தங்க நிற பட்டு புடவையில் கிட்டத்தட்ட 100 பவுனுக்கும் மேலாக நகைகள் எல்லாம் போட்டு அழகாக தயாராகி இருந்தார். வாவ், சீதா நீ ரொம்ப அழகா இருக்கு என்று சீதாவிற்கு மது தன் கையால் திருஷ்டி எடுக்க, தேங்க்ஸ் அண்ணி என்றாள் சீதா. சரி, பொண்ணு ரெடி ஆகியாச்சு, மாப்பிள்ள ரெடி ஆகியாச்சா என்று திவ்யா கேட்க, தெரியலடி, இனிதான் போய் பார்க்கணும் என்றாள் மது. பொண்ணு கூட சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் மது, ஆனா மாப்பிள்ளதான் ரெடியாகவே மாட்டாரு போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள ரூம்ல ஒரே சத்தம். என்னன்னு போய் பார்த்தா மாப்பிள்ளைக்கு இடுப்புல வேட்டி நிக்கலையா. சஞ்சயும் வசுவும் போராடி வேட்டியை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க என்று திவ்யா சிரித்துக் கொண்டே சொல்ல, அங்கிருந்த பெண்கள் அனைவரும் சிரிக்க, அண்ணி அவரை கிண்டல் பண்ணாதீங்க, அவரு என்றாள் சீதா. பாரியா, மாப்பிள்ளைய சொன்னா பொண்ணுக்கு கோவம் வருது என்று திவ்யா சொல்ல, போங்க நீ என்று சீதா சொல்ல, ஐயோ வெக்கத்தை பாருடா, நைட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் வைமா என்றாள் திவ்யா சீதாவின் இடுப்பை கிள்ளியவாறு. அண்ணி என்று துள்ளி விழப்போன சீதாவை தாங்கி பிடித்தாள் மது. பார்த்து என்றாள் மது சீதாவிடம். சரி அண்ணி என்றாள் சீதா. சரி திவ்யா, நீயும் சாத்விகாவும் சீதா கூட இருங்க, நான் வேற எதுவும் வெளிய வேலை இருக்கான்னு பாக்குறேன் என்று மது வெளியே செல்ல, என்றாள் திவ்யா. மது வெளியே சென்றதும் திவ்யாவும் மதுவின் பின்னே சென்றவள், மது என்று மதுவின் கையை பிடித்து நிறுத்த, என்னடி என்றாள் மது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா என்று மதுவின் கை பிடித்து திவ்யா ஒரு அறைக்குள் அழைத்து போனாள். என்னடி, என்ன பேசணும், வெளியே நிறைய வேலை இருக்குடி என்று மது கூற, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், உனக்கு என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க, எதுவும் பிரச்சனையா என்றாள் திவ்யா. ஹே, என்னடி இப்படி கேக்குற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி என்றாள் மது. ஒன்னும் இல்லதானே என்றாள் திவ்யா. என்றாள் மது மெல்லிய புன்னகையோடு. ஓகே, இப்படியே எப்பவும் சிரிச்சுட்டே இருடி, அதுதான் உனக்கு நல்லா இருக்கு என்று திவ்யா சொல்ல, தன் எதிரில் இருந்த தன் நண்பியை அணைத்து கொண்டாள் மது. திவ்யாவும் மதுவை அணைத்து விடுவித்தாள். இதே சமயம் ராகவனும் மதுவை தேடிக் கொண்டிருக்க, அப்பொழுது திவ்யாவும் மதுவும் ஒரு சேர ஒரு அறையிலிருந்து வெளியில் வருவதை பார்த்த ராகவன், மது என்று அழைக்க, மாமாவால கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது போலடி என்றாள் திவ்யா. அதை கேட்ட மது, இனி வரப்போற ஒரு வருஷம் அவர் என்னை விட்டு பிரிஞ்சுதான் இருக்க போறாரடி என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள். ராகவனின் அருகில் மது செல்ல, திவ்யா சீதாவை பார்க்க சென்று விட்டாள். எங்க போன நீ, என் கூடையே இரு என்றான் ராகவன் மதுவிடம். இல்லங்க, எனக்கு எதுவும் வேலை இருந்தா போய் பார்க்கணும்ல என்று மது சொல்ல, நீ என்ன விட்டு எங்கேயும் நகரக்கூடாது, இட்ஸ் மை ஆர்டர் என்றான் ராகவன். என்றாள் மது. பொழுது மணமேடையில் இருந்த புரோகிதரோ, முகூர்த்தத்துக்கு நாளிகை ஆயிடுத்து, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ என்று சொல்ல,
தன் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த சஞ்சயை பார்த்த ராகவன், சஞ்சய் என்று அழைக்க, அண்ணா என்று ராகவன் அருகில் வந்தான். சஞ்சய், ஆதித்யனை போய் அழைச்சிட்டு வா என்றான் ராகவன் தன் தம்பியிடம். சரிங்கண்ணா என்று சஞ்சய் ஆதித்யனின் அறைக்கு சென்றவன், மாமா உங்களை கூப்பிடுறாங்க வாங்க என்று சஞ்சய் சொல்ல, எப்போடா கூப்பிட்டாங்க? பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட் மாதிரி ஐயர் எப்ப கூப்பிடுவாருன்னு உயிரை எடுத்துட்டான்டா இவன் என்றான் வாசு. சரி வாங்க போலாம் என்று சஞ்சய் சொல்ல, வாசுவும் சஞ்சயும் ஆதித்யனை அழைத்து வந்து மணமேடையில் அமர வைக்க, மாப்பிள்ளை கழுத்துல மாலை போட மாப்பிள்ளையோட தாய் மாமாவை வர சொல்லுங்கோ என்று ஐயர் சொல்ல, மாப்பிள்ளைக்கு தாய் மாமா இல்லங்க என்றாள் சௌந்தர்யா. அப்போ பொண்ணோட அண்ணனை மாலைய போட சொல்லுங்கோ என்றார் ஐயர். ராகவா, ஆதித்யனுக்கு மாலைய போட்டு விடுப்பா என்று சௌந்தர்யா சொன்னதும் மணமேடைக்கு சென்ற ராகவன் ஆதித்யனுக்கு மாலையை அணிவித்தான். ராகவன் ஆதித்யனுக்கு மாலையை அணிவித்ததும், பொண்ண அழைச்சிட்டு வாங்கோ என்று புரோகிதர் சொல்ல, மது போய் சீதாவை அழைச்சிட்டு வாமா என்றார் சௌந்தர்யா. மதுவும் சென்று சீதாவை அழைத்து வந்தார். ஆதித்யன் மணமேடையில் அமர்ந்தபடியே தன்னை நோக்கி வரும் சீதாவை பார்த்தான். சீதாவும் ஆதித்யனை பார்த்தாள். 3 மாதத்திற்கு முன்னர் இன்று மணமேடையில் அமர்ந்திருக்கும் இதே ஆதித்யனுக்குத்தான் பொறுக்கி என்று சீதா பட்டம் சூட்டினாள். ஆனால் இன்றோ இந்த ஆதித்யன் பொறுக்கியோ தன் அண்ணனின் எதிரியோ கிடையாது, அவளின் மனம் கவர்ந்த காதலன். சீதாவை அழைத்து வந்து மது ஆதித்யனின் அருகில் அமர வைக்க, பொண்ணோட தாய்மாமா வந்து பொண்ணுக்கு மாலை போட்டு விடுங்கோ என்று ஐயர் சொல்ல, மாயாவின் தந்தை வந்து சீதாவின் கழுத்தில் மாலையை இட்டார். மணமாலையோடு சீதா ஆதித்யனின் பக்கத்தில் அமர, தன் அருகில் அமர்ந்த சீதாவின் வலது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் ஆதித்யன். ஆதித்யனை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள் சீதா. இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்த தருணம் அது. சீதாவின் கண்கள் கலங்கி இருந்தது. சாரிடி எல்லாத்துக்கும் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி அவளின் விழிகளை ஆள பார்த்தவாறு ஆதித்யன் சொல்ல, கண்களை மூடி திறந்து மென் புன்னகையை உதிர்த்தாள் சீதா. அதைத் தொடர்ந்து மந்திரங்கள் ஓத, மேளதாளங்கள் முழங்க, தன் அண்ணன்களின் ஆசையோடு, பெரியவர்களின் ஆசையோடு, உறவினர் நண்பர்களின் ஆசையோடு சீதாவின் கழுத்தில் மங்கள நாணை அணிவித்தான் ஆதித்யன். மங்கள நாணை அவன் கட்ட சீதாவின் கண்கள் கலங்கி போனது. தன் அவளின் கண்கள் கலங்குவதை பார்த்த ஆதித்யன், சீதா என்று அழைக்க, சீதாவும் ஆதித்யனை ஏறிட்டு பார்த்தாள். அனைவரின் முன்னிலையிலும் தன்னவளுக்கு மாங்கல்யம் கட்டி மனைவியாக்கியவன் அவளின் பூ போன்ற முகத்தை கைகளில் ஏந்தி அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, ஐ லவ் யூ என்றான். சீதாவும் ஐ லவ் யூ டு ஆதித்யன் என்றான், கலங்கிய விழிகளோடும் தடுமாறிய குரலோடும். அழாத, இனி என்னைக்கும் நீ அழக்கூடாது, நீ அழுத வரைக்கும் போதும் என்றான் ஆதித்யன். என்றாள் சீதா. மணமக்கள் இருவரும் எழுந்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர். இங்க பாரு மச்சான், எங்க கண்ணையே உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். எங்க தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்துடக்கூடாது, பாத்துக்கோ என்று வாசு சொல்ல, அப்போ ஏன் கண்ணுல இருந்து வந்தா பரவாயில்லையா மச்சி என்றான் ஆதித்யன். புருஷன் அப்படிங்கிற சாகச பயணத்துல ஆண்களுக்கு கண்ணீர் வர்றதெல்லாம் வீர தழும்புடா என்று வாசு சொல்ல, அது சரி, உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்ல, அப்ப பாத்துக்கிறேன்டா என்று ஆதித்யன் கூறினான். மச்சி, ஓ வாய் முகூர்த்தம் சீக்கிரமா பழிக்கட்டும்டா என்று ஆதித்யனை கட்டி கொண்டான் வாசு. ஆமா, வாழ்த்துக்கள் என்று ஆதித்யனின் பக்கம் வந்து சஞ்சய் ஆதித்யனை கட்டி கொண்டு சொல்ல, தேங்க்ஸ் மச்சான் என்றான் ஆதித்யன். சீதாவின் பக்கம் வந்த சஞ்சய் சீதாவின் தலையை நல்ல வருடி விட்டு, என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோங்க, அவ எங்க வீட்டு இளவரசி என்று சஞ்சய் சொல்ல, இனி அவ எங்க வீட்டு மகாராணி மாப்பிள
சந்தோஷமா பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. உன் தங்கச்சியை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன், சரியா என்றான் ஆதித்யன். ம் என்றான் சஞ்சய் கலங்கிய விழிகளோடு. சீதா தன் அண்ணனை அணைத்துக் கொண்டு அழுது விட்டாள். சீதாவின் பக்கம் வந்த மது, சீதா என்று அழைக்க கண்களை புறங்கையால் துடைத்துக் கொண்டே சஞ்சயை விட்டு விலகின சீதா மதுவை பார்க்க, நல்ல நாள் அதுமா, எதுக்கு இப்படி அழுகிற? அழாத, இனி நீ அழவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும் என்று அவளின் கண்களை துடைத்து விட்டாள் மது. வாசு என்று ராகவன் அழைக்க, மச்சான் என்றபடியே ராகவனின் பக்கம் சென்றான் வாசு. எடுத்துட்டு வா என்று ராகவன் சொல்ல, சரி மச்சான் என்ற வாசு ராகவனின் அறைக்கு சென்று அவன் லாக்கரில் இருந்து சில பத்திரங்களை கட்டாக எடுத்து வந்து ராகவனிடம் கொடுத்தான். மணமக்களிடம் சென்ற ராகவன் சீதாவிடம் அந்த பத்திரங்களை நீட்டி, இந்த அண்ணனோட சின்ன பரிசு என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக என்று அந்த பத்திரங்களை எல்லாம் சீதாவின் கையில் கொடுக்க, இதெல்லாம் என்னன்னா என்றாள் சீதா. ராகவன் இதுவரை சம்பாரிச்ச சொத்துல பாதிய உன் பேருக்கு மாத்திரிக்காமா, அதோட பத்திரம் தான் இது என்று வாசு சொல்ல, அதை கேட்ட அங்கிருந்த அனைவருக்கும், சஞ்சய் சீதா உட்பட அனைவருக்கும் ஆச்சரியம்தான். தான் பிறந்த அதே வயிற்றில் பிறந்த தங்கையாயிருந்தாலும் பரவாயில்லை, தன் தந்தையின் தம்பி மகளுக்கு இப்படி தன்னிடம் இருக்கும் பாதி சொத்தை பங்கிட்டு கொடுக்கிறானே ராகவன் என்று ஆச்சரியத்தில் அங்கிருந்த அனைவரும் வாயடைத்து போயினர். அண்ணா, எதுக்குண்ணா இது? எனக்கு இந்த சொத்து எதுவும் வேண்டாம். என்னோட பெரிய சொத்தே நீங்களும் சஞ்சய் அண்ணாவும் தான். பிளீஸ்ண்ணா, எனக்கு இது எதுவும் வேண்டாம் என்று சீதா மறிக்க, என்ன சீதா, உங்க அண்ணன் ஆசையா கொடுக்கிறாரு, இப்படி வேண்டான்னு மறுத்தா என்ன அர்த்தம்? வாங்கிக்கோமா என்று மது சொல்ல, இப்பொழுது அனைவரின் பார்வையும் மது பக்கம் திரும்பியது. எந்த பெண்ணாவது இப்படி செய்வாளா? தன் கணவனின் பாதி சொத்தை அவனின் தங்கையிடம் கொடுக்கும் போது மறுத்து பேசத்தானே இங்கிருக்கும் பல பெண்களுக்கு வாய் வரும். ஆனால் இவளோ தன் கணவன் அவன் தங்கையிடம் தன்னுடைய கணவனின் பாதி சொத்தை கொடுக்கும் போது மறுத்து பேசாமல் அவனின் தங்கையே வேண்டாம் எனும் போது வாங்கிக்கொள் என்று கூறுகிறாளே என்று அனைவரும் சீதாவை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் பார்த்தார்கள். ஷிலானி, எனக்கு இது எதுவும் வேண்டாம், என்ன கம்பல் பண்ணாதீங்க. இந்த சொத்து என்னையும் அண்ணனையும் பிரிச்சிரும். எனக்கு இது எதுவும் வேண்டாம். எனக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அதுவே போதும். எனக்கு அண்ணன் நல்ல தொழில் கத்து கொடுத்திருக்காரு, கடை வச்சு கொடுத்திருக்காரு. பத்தாதுக்கு எனக்கு பிடிச்ச, என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரையும் என்னோட சேர்த்து வச்சிருக்காரு. இதை விட வேற என்ன நீ எனக்கு வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மதுவிடம் சொன்ன சீதா ராகவனிடம் திரும்பி, அண்ணா, என்ன கம்பல் பண்ணாதீங்க, இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் பிளீஸ் என்று சொல்ல, அப்பொழுது இடையில் புகுந்த ஆதித்யன், ராகவா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிய மகாராணி மாதிரி பாத்துக்க எனக்கு தெரியும். அவளோட சொத்து கொண்டு வந்தாதான் என் வீட்டுல அவ சந்தோஷமா இருப்பான்னு இல்ல. இந்த சொத்து எதுவும் அவளுக்கு வேண்டாம், எனக்கு அவ போதும், அவளுக்கு நான் போதும், பிளீஸ் என்று ஆதித்யன் சொல்ல, இப்போது வாசுவோ, சரி மச்சான் விடு, இன்னும் 6 மாசத்துல எப்படியும் ஒரு குட்டி மாப்பிளையோ இல்ல குட்டி பாப்பாவோ பிறந்துரும். தாய் மாமன் செய்யறா இதையெல்லாம் நாம சீதா குழந்தைக்கு கொடுத்துருவோம், அப்போ வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கல்ல என்று வாசு சொல்ல, ராகவன் பத்திரங்களை வாசு கையில் கொடுத்தான். அண்ணா, சாரிண்ணா, மன்னிச்சிடுங்க என்று சீதா சொல்ல, எதுக்குமா சாரி? என் தங்கச்சி ரொம்ப பெரிய மனுஷி ஆகிட்டா, சொத்தெல்லாம் வேண்டாம், அண்ணங்க மட்டும் போதுன்னு எனக்கு சொல்ற. இந்த அண்ணங்க 2 பேரையும் ரொம்ப பெரிய அவசரத்துல வச்சிருக்க. இத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, நல்லாரு என்று ராகவன் சஞ்சயின் தோள் மேல் கை போட்டு தன் பக்கத்தில் நெருக்கியபடி சொல்ல,
ஆனா என்று ராகவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் சீதா. இந்த பாசத்தை விட பணம் எல்லாம் பெரிய விஷயமா என்ன? இன்னும் சில முட்டாள் மனிதர்கள் பணம் மட்டுமே உலகம் என்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த முட்டாள் மனிதர்களுக்கிடையில் ராகவன், சீதா இவர்களை போன்ற மனிதர்கள் அதிசயமிக்கவர்கள்தான். பணம் என்றும் பாசத்தை விட பெரியதாகி விடாது. ஒரு வழியாக சீதாவின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிய மணமக்களோடு சேர்ந்து வாசு, சஞ்சய், ராகவன், மது, திவ்யா, சாத்விகா, வேதாச்சலம், கிருஷ்ணமூர்த்தி, மாயா, ஆனந்த், சந்திரன், சௌந்தர்யா என அனைவரும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள். வந்திருந்த உறவினர்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் மணமக்களை வாழ்த்துவிட்டு அவர்களுக்கான பரிசு பொருட்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட்டனர். மணமக்களுக்கு பால், பழம் எல்லாம் கொடுத்து அது சீதாவிற்கான பிறந்த வீட்டு சீர்களை எல்லாம் முடித்து வைக்க சௌந்தர்யா ஆதித்யனையும் சீதாவையும் தனது வீட்டுக்கு அழைத்து செல்ல திகாவோடு தயாராக நின்றிருந்தாள். ஆதித்யன் வீட்டுக்கு சீதாவை வழி அனுப்ப சீதாவும் தன் கணவனோடு கணவன் இல்லத்திற்கு கிளம்பி விட்டாள். அப்பாடி, ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சாச்சு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க என்று வாசு சொல்ல, சார் இதுக்கே டயர்டானா எப்படி? அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக வேண்டாமா என்று சஞ்சய் கேட்க, யாருக்குடா என்றான் வாசு. எனக்கும் திவ்யாவுக்கும் தான் என்றான் சஞ்சய். அதுக்குள்ளையாடா என்று வாசு கேட்க, என்ன மாம்சு இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சாதானே உங்களுக்கும் சாத்விகாவுக்கும் கல்யாணம் முடியும், மறந்துட்டீங்களா என்று சஞ்சய் சொல்லவும், ஆமால என்றான் வாசு. டேய், வாசல்ல நின்று என்ன பேச்சு, உள்ள வாங்கடா என்று ராகவன் சொல்லிக்கொண்டே அரண்மனைக்குள் செல்ல மதுவும் அவனோடு சென்றார். கிருஷ்ணமூர்த்தியும் வேதாச்சலமும் அவர்களின் அறைக்கு சென்று விட திவ்யா சீதாவோடு ஆதித்யன் வீட்டிற்கு சென்றிருந்தாள். வாசு, சஞ்சய், ராகவன், மது என நால்வரும் சோபாவில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு தேநீர் எடுத்து வந்து கொடுத்தார் மீனாட்சி. அப்புறம் மச்சான், மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் மறுவீடு எப்போ என்று வாசு கேட்க, மறுவீடா என்றான் ராகவன் கேள்வியாக. அதான்டா, கல்யாணம் பண்ணிட்டு போன மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சு கறி விருந்து போடுவாங்களே அதான் என்று வாசு சொல்ல, கறி விருந்து தானே, போட்டுருவோம் என்றான் ராகவன். அந்த நேரம் சஞ்சயின் போன் அலற எடுத்து பார்த்தான் சஞ்சய். திவ்யா தான் அழைத்திருந்தாள். ஆனா ஒரு நிமிஷம் என்று தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வெளியே சென்று விட்டான் சஞ்சய். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த வாசு, ஒரு நிமிஷம் போன்ல பேச எதுக்குடா வெளியில போறான்? இவன் வேணும்னா பாரு, 1 மணி நேரம் கழிச்சுதான் வருவான் என்று வாசு சொல்ல, சும்மா இருடா. எங்க பாரு, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீ அரண்மனையில இருந்து மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க யார் யாருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணணுமோ பண்ணிட்டு நீயும் சஞ்சயும் ஆபீஸ் வந்து சேருங்க. நிறைய ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்கு என்று ராகவன் சொல்லிவிட்டீல. சரி மச்சான் என்று வாசுவும் எழுந்தான். மதுவும் எழுந்தாள். ஓகே, நான் என் ரூமுக்கு போறேன் என்று வாசுவிடம் சொன்ன ராகவன் மதுவை பார்த்து, மது வா என்று அவளை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். வாசுவும் பணம் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் கணக்கு பார்த்து முடிக்க கிளம்பிவிட்டான். மது அறைக்கு சென்றவள் மாற்றும் அறைக்கு சென்று நகை புடவையெல்லாம் களைந்துவிட்டு தலையில் இருந்த மல்லிகை பூவையும் எடுத்துவிட்டு ஈரமாய் காயாமல் இருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டவள் வான நீல நிற காட்டன் புடவை அணிந்து கழுத்தில் மஞ்சள் தாலியை மட்டும் போட்டுவிட்டு நகைகள் மற்றதையெல்லாம் கழட்டி வைத்துவிட்டு காதல் சின்னதாய் ஒரு ஜிமிக்கி கையில் 2 வளையல்களோடு அறைக்குள் வர வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற கோட் சூட்டோடு தன் சிகையை வாரி கொண்டு இருந்தான் ராகவன். சிகையை வாரி முடித்தவன் தன் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு, ஓகே மது, நான் கிளம்புறேன், ரெஸ்ட் எடு, ஈவினிங் சீக்கிரம் வர பாக்குறேன். 2 பேரும் இன்னொரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இல்ல நீ எங்கேயும் அலைய வேண்டாம், நான் வரும்போதே டாக்டர் அழைச்சிட்டு வந்துடுறேன், சரியா என்று ராகவன் சொல்ல,
எதுவுமே பேசாமல் ராகவனையே மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் மது. இவளுக்கு என்னாச்சு இப்படி நிக்கிறா என்று யோசித்த ராகவன் மது என்று உறக்க அழைக்க தன்னிலைக்கு வந்தவள் என்னங்க என்றாள். ரெஸ்ட் எடு, வேலை பார்க்காத, ஈவினிங் டாக்டரோட வரேன், உன்னோட ஹெல்த் செக் பண்ணிக்குவோம் என்று ராகவன் சொல்ல, ஈவினிங் நான் இருக்க மாட்டேனே என்று தனக்கு மட்டும் கேட்கும்படி மது சொல்ல, அவள் சொன்னது புரியாத ராகவன் வாட் என்று கேட்க, ஒன்னும் இல்லைங்க என்றாள் மது. சரி பை என்று ராகவன் கதவை திறக்க போக, என்னங்க என்று மது அழைக்க, கதவை திறக்க போனவன் நின்று திரும்பினான். ஒரு நிமிஷம் என்று ராகவனின் பக்கம் சென்ற மது 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பாள். அங்கிருந்த நாற்காலியை தடுக்கி விழ போனவளை ஒரே இட்டில் வந்து விழாமல் தாங்கி பிடித்தான் ராகவன். பார்த்து வர வேண்டியது தானே என்று ராகவன் சொல்ல, இல்ல அது தெரியாம பதட்டத்துல என்று மது சொல்ல, காலை ஏதோ அடிபடலையே என்று கீழே மண்டியிட்டு அமர்ந்து ராகவன் மதுவின் கால்களை பிடிக்க, கால்களை உள்ளே இழுத்து கொண்டாள் மது. என்னடி கால்ல ஏதோ அடிபட்டு இருக்கான்னு பார்க்க போற என்று ராகவன் சொல்லி அவளின் கால்களை எடுத்து தன்னுடைய தொடை மீது வைத்து அவளின் கால்களில் அடி ஏதும் பட்டிருக்கிறதா என்று பார்த்தான். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல எந்திரிங்க என்றாள் மது. ராகவனும் எழுந்தான். சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட என்றான் ராகவன். மது இமைக்காது அவனையே பார்த்து நின்றாள். மது என்ன ஆச்சு என்று ராகவன் கேட்க, மது தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணை கடந்து விழுந்து விடாமல் இருக்க அதனை இழுத்து பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். அவளை பார்த்த ராகவனுக்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் புரிந்தது. என்னடி என்ன ஆச்சு உனக்கு என்று ராகவன் கேட்க, அடுத்த நிமிடம் அவனின் இதழ் பதித்திருந்தாள் மது. இந்த முத்தத்தை ராகவன் எதிர்பார்க்கவில்லை. தன்னவனை அழுந்து முத்தமிட்டு அவள் விலக, இப்பொழுது மதுவையை இமைக்காமல் பார்த்து நின்று கொண்டிருந்தான் ராகவன். இதுக்குதான் கூப்பிட்டேன், கிளம்புங்க என்று மது சொல்ல, என்னவோ சரியில்லை, அது மட்டும் தெரியுது, கிளம்புற என்று சொல்லி லேப்டாப் பேக்கை எடுத்தவன் விறுவிறுவென்று அறைக்கு வெளியே சென்று விட்டான். ராகவன் கிளம்பியதும் கதவை அடைத்து தாளிட்டவள் அந்த கதவின் அருகிலேயே தொய்ந்து அமர்ந்து கத்தி அழுதாள், உறக்க அழுதாள். மது அழும் சத்தம் அந்த அறைக்கு வெளியே கேட்காது. அந்த நம்பிக்கையில் அவ்வளவு சத்தமாய் அழுது கொண்டிருந்தாள். இருந்தும் எவ்வளவு அழுதும் அவளின் மனபாரம் மட்டும் குறையவே இல்லை. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? இந்த நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். பாய் மக்களே.